ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி இன் பேபி கேர் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடம் 2024 கடைசி கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி நிகழ இருக்குது. இந்த கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லை, ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸும் நான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள். ஏற்கனவே 2 சந்திர கிரகணங்களும் 1 சூரிய கிரகணமும் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம், அதாவது கடைசி சூரிய கிரகணமும் இந்த வருடத்துடைய கடைசி கிரகணமும் இதுதான். முதல்ல சூரிய கிரகணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் நிலா வரும்போது இதுக்கு முன்னால் நிலா மறைக்குது. இதனால தான் சூரிய கிரகணம் ஏற்படுது. இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம் எந்த தேதியில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:13 தொடங்கி அடுத்த நாள் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3:17 வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சூரிய கிரகணம் காலையில் தானே வரும், இது என்ன நைட்டு வருது அப்படின்னு. இப்போ போன சந்திர கிரகணமும் பகல் நேரத்தில் தான் வந்துச்சு. அதே மாதிரி சூரிய கிரகணமும் இந்த தடவை நைட்டு இரவு நேரத்தில் தான் வருது. மொத்தம் 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது. சூரிய கிரகணம் நிகழும் போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் 9 மணிக்கு தான் கிரகணம் ஆரம்பிக்குது. 9 மணிக்கு மேலே வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இரவு 9 மணி, அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மேலே யாரும் கொஞ்சம் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக போகலாம். ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னா தாராளமாக போகலாம். மித்தபடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது போகிறதா இருந்தால் 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்குள்ளே நீங்கள் உங்களோட நைட்டு இரவு உணவை எடுத்துக்கோங்க. அதுவும் ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். மோஸ்ட்டாக நைட்டு லைட்டான ஃபுட்ஸாக தான் கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கணும். ஆயிலில் பொரித்த உணவுகள், நான்வெஜ்ஜு, அசைவ உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. லைட்டான ஃபுட்ஸாக தோசை, இட்லி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்பான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும். ஏன்னா கிரகண நேரத்தப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ரேடியேஷனோட தாக்கமும் கதிர்வீச்சோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதனால தான். அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது டிவி, லேப்டாப், மொபைல் இதெல்லாம் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க கிரகண நேரத்தப்போ மட்டும். ஏன்னா ரேடியேஷன் நான் சொன்ன மாதிரி கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு வச்சுருங்க. அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். அளவு 9 மணிக்கு மேலே நீங்கள் சீக்கிரமாக படுத்துடலாம், தூங்கிக்கலாம். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு டவுட் இருக்கும், தண்ணி குடிக்கலாமா, ஏதாவது இடையில எழுந்திரிச்சு சாப்பிட்லாமா அப்படின்லாம். தாராளமாக எல்லாம் பண்ணலாம். தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ ஹீட்டு அதிகமாக இருக்கும். அதாவது உப்புசம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி வெளியே போகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா நீங்கள் தாராளமாக ஹாஸ்பிட்டல் போகணுன்னா போகலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.